ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் வந்து பெரம்பலூர்லேருந்து வரேன். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லப்போனால் இன்ன வரைக்கும் நான் வந்து அதிகமாக திட்டு வாங்குறதுக்கு தான் ராஜா சார் ரூமுக்கு போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து அவர்கிட்ட அவார்டு வாங்க தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த இடத்துல. அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் வருஷம் படித்தேன், நல்லா சட்டையாக சீட்டு வாங்க முடியல. அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மாமா சித்தப்பா எல்லாம் நீ படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அம்மா மட்டும்தான் சரி நீ படிக்கணும்னா படி, நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சாங்க. ஸோ படித்தேன், சீட்டு வாங்கிட்டேன். அப்படியுமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சரியாக படிக்கல, ஒரு 300 350 தான் வந்துட்டு இருந்துச்சு. கடைசி ஒரு 3 மாதம் இருக்கும் போது தான் அதிகம் பயம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ தான் படிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் கவிதா மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணோம். ஏன்னா வெயிட்டேஜ் சப்ஜெக்டே பயாலஜி தான், எனக்கு அதில் மார்க்கே வராது. மேம் திட்டிகிட்டே இருப்பாங்க என்னை எப்பயுமே. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே வந்து பக்கத்தில் உட்காந்து சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா லெசன் எனக்கு. அதனாலே கொஞ்சம் படிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் மேம். அப்புறம் இந்த இடத்துல வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் குணபாலன், எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு மோஸ்ட்டாக சாருங்க சொல்லிக் கொடுத்தோட அவன் சொல்லிக் கொடுத்து தான் அதிகம், எக்ஸ்பெஷலி பயாலஜி. அவனால தான் நான் பயாலஜி 300 மார்க் எடுத்தேன்னு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் டு ரீச் அகாடமி. ரீச் அகாடமிக்கு வணக்கம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தாங்க. அன்றாடம் நாங்கள் வேலைக்கு காங்கட்டு வேலைக்கு தான் எங்கள் வீட்டுக்காரர் போவார். எங்களுக்கு 2 பேர்த்துக்குமே எழுத படிக்க தெரியாது. ரீச் அகாடமி எங்கள் பையனை இந்த அளவுக்கு கொண்டாந்துருக்குதுனாக்கா அது ரீச் அகாடமிக்கு நாங்கள் பெரிய 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 ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். தேங்க்யூ ரீச் அகாடமி. ஏன் சவுண்ட்